சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் எதிர்கொண்ட சிரமங்கள் குறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தெரிவிக்கிறார். அதனை பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் ரயில் மூலமாக வெளியூருக்கு பயணித்து வருகின்றனர். குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். இந்த பகுதியில் நடைமேடை 5 இருந்து தமிழ்நாடு விரைவு ரயில் புறப்படக்கூடிய அந்த காட்சி நேரடியாக பார்க்கலாம். முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகள் முன்னாலும் பின்னாலும் முழுவதுமாக நிரம்பி வழியக்கூடிய அந்த பயணிகளின் நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் படிகளில் தொங்கியபடியும் கதவை மூடியபடியும் உள்ளே இட நெருக்கடி இல்லாமல் செல்லக்கூடிய அந்த காட்சி நேரடியாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக காவல்துறை மூலமாக அறிவுறுத்தி உள்ளே செல்லும்படி அவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமாக கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் இன்று ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரயில் மூலமாக தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பயணித்துள்ளதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையின் போது இந்த மாதிரி முன்பதிவில்லாத பெட்டிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் இந்த பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பது ரயில் பயணிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு சிறப்பு ரயிலிலும் அறிவிக்கப்பட்டு சில வினாடிகளிலே முழுவதுமாக டிக்கெட்டுகள் அனைத்துமே விட்டு தீர்ந்துவிடுது. ஆகையால் இந்த ரயில்களில் கூடுதலாக முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்பது ரயில் பயணிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அவ்வாறு இணைத்தால் மட்டுமே இதுபோன்ற சிக்கல் இன்றி சொந்த ஊருக்கு நிம்மதியாக தீபாவளியை கொண்டாட முடியும் என்பது ரயில் பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் முன்பதிவு செய்த கோச்சுகளிலும் ரயில் பயணிகள் ஏற முடியாத ஒரு சூழல் இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ராமச்சந்திரன்.